சற்று முன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. கோவை தனியார் கல்லூரி மாணவரை ராகிங் செய்து அடித்து துன்புறுத்திய சம்பவத்தில் 13 மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கோவை தனியார் கல்லூரி மாணவரை ராகிங் செய்து அடித்து துன்புறுத்திய சம்பவத்தில் 13 மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மாணவர் மீது தாக்குதல், 13 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். பாலக்காடு சாலையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் முதுகலை கிரிமினாலஜி முதலாம் ஆண்டு மாணவர் மீது தாக்குதல், பணம் காணாமல் போனதாக கூறி விடுதியில் வைத்து மாணவரை அடித்த 13 மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 13 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் உள்ளார். சுரேஷ், விளக்கத்தை சொல்லுங்கள். கோவையிலிருந்து பாலக்காடு செல்லும் வழியில் திருமலையம்பாளையம் என்னும் இடத்தில் நேரு தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரிக்கு சொந்தமான விடுதியில் தங்கி மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். இந்நிலையில் நேற்று முன்தினம் ஆதி என்ற கிரிமினாலஜி படிக்கக்கூடிய பிஜி படிக்கக்கூடிய முதலாம் ஆண்டு மாணவரை ஜூனியர் மாணவர்கள் 13 பேர் சேர்ந்து இரவில் தாக்கி அவரை மண்டியிட வைத்து அவரை துன்புறுத்தும் காட்சிகள் தற்சமயம் வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. குறிப்பாக விடுதியில் அடிக்கடி பணம் காணாமல் போயிருக்கிறது. இது தொடர்பாக மாணவர்கள் பலமுறை சக மாணவர்களிடம் விசாரித்து வந்திருக்கிறார்கள். அப்போது ஆதி என்ற மாணவர் மீது இவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகத்திடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்காமல் இந்த ஜூனியர் மாணவர்கள் 13 பேரும் சேர்ந்து விடுதியில் உள்ள அறையில் வைத்து அந்த ஆதி என்ற மாணவரை கடுமையாக தாக்குகின்ற காட்சிதான் தற்சமயம் வைரலாகி வருகிறது. அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகத்தினர் எவ்வித தகவலும் அளிக்காமல் தாங்களாகவே அந்த மாணவரை தாக்கிய விவகாரம் தொடர்பாக 13 முதலாம் ஆண்டு மாணவர்களை தற்சமயம் சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அந்த ஆர்டரை அங்குள்ள காவல் நிலையமான காக்காச்சாவடி காவல் நிலையத்திற்கு அவர்கள் தகவலுக்காக அனுப்பி இருக்கிறார்கள். மேற்கொண்டு தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட 13 மாணவர்களின் பெற்றோர்களையும் நாளை கல்லூரிக்கு வரவைக்க தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் மீது கல்லூரி நிர்வாகத்திலிருந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என தொடர்ந்து தெரிவிப்பதாகவும், அதே போல காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட அந்த கம்ப்ளைண்ட் தொடர்பாக காவல்துறையினரும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பராசக்தி, தகவலுக்கு நன்றி சுரேஷ்குமார்.